இது துளசிக்கு பக்கத்தில் மருதாணிங்க. மருதாணி இதுக்கு பக்கத்தில் சங்குப்பூ செடி கொடி ஏற்றி விட்டுருக்கேன். இதில் பாருங்கள், கீழே வந்து மஞ்சள் பூசணிக்காய் செடி இருக்குது நம்மக்கிட்ட. அதுலேயே தக்காளி செடியும் இருக்குது. மஞ்சள் பூசணிக்காய் 2 தொட்டியில் இருக்குது. இதே சங்குப்பூ செடி தான் கொடியை ஏற்றி விட்டுருக்கேன். இது பெருசாக ஆகலை. இதே பாருங்க, மஞ்சள் பூசணிக்காய் கொடி வருது. இது வந்து ஒரு 2 மாத செடி. இதில் வந்து மாஞ்செடி. இது வந்து ஒரு கோவில் இதில் வெட்டிங்கில் கொடுத்தாங்க மாங்கன்று. இது வந்து மிளகா செடி. அது பின்னாடி வருங்க, மிளகா செடி இருக்குது. இது 3த்துலேயும் வந்து ரோஜா செடி வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன். அது வந்து நிறைய தக்காளி செடி இதை தான் குட்டி குட்டி கீரைஸ்லாம் வருது. என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் அது ரோஜா செடி வைக்கலாம். ரோஜா செடி வைக்கும்போது தான் நான் வந்து எப்படி வைக்கிறேன்றத ஒரு வீடியோ பதிவு போடுறேன். இதில் பிங்க்கு செம்பருத்தி இருக்கு பாருங்கள். பிங்க்கு செம்பருத்தி 2 தொட்டி இருக்குது. பிங்க்கு செம்பருத்தி. அதுக்கு பின்னாடி மச்ச மிளகா செடி. அங்கே ஒரு மிளகா செடி பார்த்தா இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது. பூ விட்டுருக்கு. அதுக்கு கீழே வந்து கனகாம்பரம் செடி. இதுலேயே வந்து இதோ பிங்க் கலர் செம்பருத்தி இதோ ஒரு தொட்டியில் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு பிங்க் கலரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், துளசி இதோ இருக்குது பாருங்கள். துளசி இங்கே ஒரு துளசி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், தக்காளி ஒரு தக்காளி இருக்குது. இதோ ஒரு கீழெல்லாம் தக்காளி இருக்குது பாருங்கள். இதில் தக்காளி 2 தக்காளி இருக்குது. ஸோ ஒரு தக்காளி. இந்த லைன் ஃபுல்லாகவே தக்காளி செடி தாங்க. அப்படியே காட்டிட்டு வரேன். வேறு இதில் இதோ இருக்குது தக்காளி பாருங்கள், குட்டியாக இருக்குது. இப்போ நான் எது பெருசாக இருக்கோ அதை மட்டும் பறிச்சுக்கலாம். ஆனால் பழுக்கில் காயாக தான் இருக்குது. இதையும் தக்காளி செடி. இந்த லைனாக ஒரு 10 பேக்கில் வந்து தக்காளி செடி தான் வச்சுருக்கேன். இதோ தக்காளி இருக்குது பார்த்தீங்களா. இதோ தக்காளி. இதுலேயும் பாருங்கள் தக்காளி இருக்குது. 5 தக்காளி 5-6 தக்காளி இருக்குது. 2 3 தக்காளியா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பரவாயில்ல. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மல்லி செடி ஃபுல்லாக லைனில் மல்லி செடி. மல்லி செடி. இது 3 பேக்லேயே வெண்டைக்காய் செடி தான். இப்படியே பார்க்கலாமா. இது 5-6 தொட்டியில் வந்து மல்லி செடி தான். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து முல்லைச்செடி வந்து இது 2 இதில் இருக்குது. 2 தொட்டியில் இருக்குது. அது வந்து அப்படியே கொடி ஏற்றி விட்டுருக்கேன். இன்னும் பூ பூக்கல, சீசன் இல்லை போல் இருக்குது. இது வந்து டெனண்ட்டு வச்சுருந்தாங்க. பீன்ஸும் காராமணி செடியும் ஒரே தொட்டியில் வருது. இது பக்கத்தில் 2 மருதாணி செடி. ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிரனா மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வெயிலில் எப்படி இருக்குது பாருங்கள் அவுட் சைடு வியூவு. ஓகே, நன்றி, வணக்கம்.